நோக்குங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. காலையில எழுந்த உடனே ஒரு அழகான பூபால இசை அப்படியே கேட்டுட்டு ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்து வர நேரத்துல வண்டுகள் ரீங்காரமிட்டு அந்த மலர்ல வந்து உட்கார்ந்து அந்த தேனை எடுத்து குடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம கையில ஒரு கோப்பையில ஒரு காஃபியை வச்சுட்டு உட்கார்ந்து குடிக்கிறது எவ்வளோ ஒரு சுவையில எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது நம்ம கையில இருக்கிற காஃபினுடைய அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப கொடுக்கும். இதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற சூழல் அட்மாஸ்பியர் நமக்கு ரொம்ப துணையா இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் அதை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஒருவேளை 70-80களே வாழ்ந்தவர்கள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க. இன்னைக்கு கையில என்ன கொடுத்துருக்கோம், அந்த உணவனுடைய சுவை எதுவுமே தெரியாது. அதற்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு எல்லாருமே மொபைல் போன்ல இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 6 மணி நேரம் மொபைல் போன்ல இருக்கிறாங்க. அப்ப அதனால என்ன நடக்குதுனாக்கா, அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நடந்துட்டு போகும்போதே என்ன பண்றாங்க, போன் எடுத்துட்டு நிமிந்து பாக்குறது இல்லை. அப்பெல்லாம் ரயிலிலயோ பேருந்துல நம்ம பயணம் பண்ணும்போது எல்லாரோட பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து இருப்போம். இப்ப அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாம் அவங்க ஏறி உட்கார்ந்த உடனே அந்த போனை வச்சுட்டு கீழே குனிஞ்சவங்க தான் அவங்க ஸ்டேஷன் வரும்போது இறங்குவாங்க. ஒருவரோட ஒருவர் பேசுவதில்லை, பழகுவதில்லை. ஆகிய அந்த அந்த கலக்கின்ற அந்த உறவுகளே இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அழகான பூபால இசையோ அல்லது நம்மளை சுற்றி இருக்கின்ற மகிழ்ச்சியான அந்த ஆரவார ஒலியோ பறவைகளுடைய ஒலியோ இதெல்லாம் இன்னைக்கு கேட்க முடியாது. ஏன்னா இந்த மொபைல் போன் யூஸ் பண்றதுனால சிட்டுக்குருவின்னு சொல்லக்கூடிய இனமே இன்னைக்கு அழிஞ்சு போயிருச்சு நம்ம நாட்டுல. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு தொலைந்து போயிருக்கிறது. அப்ப இதுக்கு பதில் நமக்கு என்ன வருதுன்னு எப்ப பாரு அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் தான் நம்ம காதுல விழுது. எப்ப பாரு அபாய கூறல் தான், ஷைரன் போறதா, இன்னைக்கு மருத்துவமனைக்கு ஓடுறது. இதுதான் நமக்கு வந்து அதிகமான ஒரு துன்பத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்குது. அப்ப ஆண்டவர் இந்த சூழலில் என்ன சொல்றாருன்னா, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அப்ப உற்று கவனிங்கன்றார். அப்படி நம்ம பேர்ட்ஸ் வந்து அடி சும்மா மேலோட்டமா பாக்குறது இல்லை, அதை நல்ல உத்து கவனி. அது என்ன பண்ணுது பாரு. அது எதை குறித்த கவலைப்படுறது இல்லை. அப்போ அவைகளை கடவுள் வந்து அழக வழி நடத்துறார். அப்படி என்றால் அப்போ அந்த பறவைகள் வந்து வேறொருவர் கட்டின கூட்டில போய் அது வாழாது, வேறொரு இடத்துல போய் சண்டை போடாது, பகைமை வளர்க்காது, அங்க அடித்து கொள்ளாது, மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் செய்யாது, பிறன் மனை நோக்காது. அப்ப இதெல்லாம் அதுகிட்ட இருக்கு. ஒரு உணவு கிடைச்சா கூட எல்லாம் உட்கார்ந்து பகிர்ந்து சாப்பிடுது. அப்ப நிறைய விஷயங்கள் பறவைகள் கிட்ட இருக்கு. அப்போ இந்த பறவைகளோட மனுஷன் எந்த விதத்துல மேன்மையா இருக்கலாம். அப்போ பறவைகளுடைய குணத்தை விட மனிதனுடைய குணம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பறவை இனங்களை உற்று கவனித்து பாருங்கள். அப்போ அது எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அது போன்ற ஒரு நிலைமை மனிதருக்குள்ள வர வேண்டும். அப்போ ஐக்கியம், உறவு, அந்த கூட்டொருமை, இதெல்லாம் அந்த பறவைகளை போல மனிதரும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இப்போ நாளை தினத்தை குறித்து அது கவலைப்படுவது. ஏன்னா கடவுள் பார்த்துக்குவாரு, எனக்கு எப்படியாவது உணவு கிடைக்கும், எனக்கு எப்படியாவது இது கிடைச்சிடும், அதை ஏன் கவலைப்படுறதில்லை. மனிதன் அப்படி அல்ல, நாளைக்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான். இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறதுனாலே அவன் அழிந்து போகிறான். அப்போ பறவை இனங்களிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார். இயேசு பறவையை உற்று பார்த்தார், உற்று கவனித்து பார்த்தார், அதோட செயல்பாடுகளை பார்த்தார். நாமும் அவ்வாறு செயல்பட அந்த பறவைகள் கிட்ட இருக்கின்ற அந்த குணநலன்களை நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில நடத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் பறவை இனங்களிலிருந்து கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்வை நாங்கள் உறவின் அடிப்படையில வளர்த்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆம்.